தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 12:38. அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, பணிவிடை செய்பவர்கள் விழிப்பாயிருக்கின்ற பொழுது தலைவருக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. தலைவர் பணியாளர்களை குறித்து எவ்வளவு மகிழ்ச்சியானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்ற, ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கின்ற நாம் எல்லோரும் எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும், எக்காலத்திலும் விழிப்பாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீண்டும் நம்பக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்ற நேரத்தில், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நாம் விழிப்பாயிருந்து அவருக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது ஆண்டவர் பல நன்மைத்தனங்களை நம் வழியாய் இந்த உலகிற்கு செய்ய வேண்டுமென்று காத்திருக்கிறார். அப்படியென்றால் விழிப்பாயிருக்கின்ற ஒன்று ஆண்டவர் பார்வையில் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் பல திட்டங்களை விழிப்பாயிருக்கின்ற தன்னுடைய அன்பு பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர்களின் வாழ்வு உயருகின்ற விதத்தில் மீண்டும் மீண்டும் ஆசீர்வாதமான திட்டங்களை அந்த நபர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களின் வாழ்விலே செயல்படுத்த ஆவல் கொள்ளுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பல நேரங்களில் என்னுடைய வாழ்வில் நான் உம்மை மறந்து போகிறேன். சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான திட்டங்களை, நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதமானவைகளை என்னால் செய்ய இயலாமல் போகிறது. ஆண்டவரே, நான் விழிப்பாயிருந்து உமக்கு மட்டுமே பணிவிடை செய்ய, நீர் விரும்புகின்ற பணியினை மட்டுமே செய்ய என்னை பலப்படுத்துவீராக, என்னை திடப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.